Welcome to Mr. Shiva's virtual classroom. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் ஒன்னு சொல்லலாமா? நான் இப்படி கேட்டா நீங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். பொதுவா நமக்கு ஜென்டலா பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? நீங்க தப்பா நினைக்கலனா நான் அப்படி செய்வா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் சொல்லி கொடுக்க போறேன். அதாவது would you mind இந்த 3 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? நீங்க தப்பா நினைச்சுக்கலனா அப்படின்னு சொல்றத நம்ம அழகா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், would you mind closing the door please? நீங்க தப்பா நினைச்சுக்கலனா அந்த கதவை கொஞ்சம் சாத்துறீங்களா? Would you mind dropping me in the office? நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா என்ன ஆபீஸ்ல இறக்கி விட்டுறீங்களா? Would you mind turning on the fan? நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா அந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, would you mind அப்படிங்கறத சொல்லிட்டு என்ன verb சொல்லணுமோ அந்த verbோட gerund ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதாவது ing ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எதிரில உள்ளவங்களை ஒரு வேலை செய்ய சொல்றதுக்காக, அதாவது நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலனா இதை கொஞ்சம் செய்றீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக. இப்ப நம்ம நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலனா இதை நான் செய்யலாமா அப்படின்னு எப்படி கேட்கறதுன்னு சொல்ல போறேன். சோ இந்த சென்டென்ஸுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்னு கேட்டா, அதே would you mindன்னு சொல்லி if I அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், would you mind if I close the door? நான் இந்த கதவை சாத்துனா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு மீனிங். நீங்க பஸ்ல போகும் பொழுது ஒரு சீட்ல உட்காரணும்னு நினைப்பீங்க. அதுல ஏற்கனவே ஒருத்தவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. பக்கத்துல நான் உட்காரலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு would you mind if I sit here? நீங்க எதுவும் தப்பா நினைக்கலனா நான் இங்க உட்காரலாமா? இங்க நான் உட்கார்ந்தா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு மீனிங். would you mind if I use your Wi-Fi? நான் உங்களோட வைஃபை யூஸ் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு மீனிங். நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாமா? would you mind if I tell you something? இப்ப நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாத்தியே சொல்லலாம். அதாவது ஏற்கனவே பார்த்த ஸ்ட்ரக்சர் மாதிரி ஏற்கனவே பார்த்த ஸ்ட்ரக்சர்ல would you mindன்னு சொல்லி gerund ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதையும் சொல்லலாம். என்ன ஸ்ட்ரக்சர்னு கேட்டீங்கன்னா, would you mind me அப்படிங்கிற வேர்ட் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் gerund ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், would you mind me closing the door? இந்த டோரை நான் சாத்தினா நீங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டீங்களே? would you mind closing the door please? அப்படின்னு கேட்டா நீங்க அந்த கதவை சாத்துறீங்களா அப்படின்னு அர்த்தம். அதுலயே me அப்படிங்கிற வேர்ட் சேர்த்து would you mind me closing the door அப்படின்னு கேட்டா நீங்க எதுவும் நினைச்சுக்கலனா நான் இந்த கதவை சாத்தலாமா அப்படின்னு மீனிங். would you mind me sitting here? நீங்க எதுவும் நினைக்கலனா நான் இங்க உட்கார்ந்துக்கலாமா? would you mind me using your Wi-Fi? would you mind me telling you something? இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு வகையான விஷயத்த 3 ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தி சொல்றதுக்கு சொல்லி கொடுத்தேன். would you mind அப்படின்னு சொல்லி gerund யூஸ் பண்ணி விஷயத்த சொன்னா எதிரில உள்ளவங்களை செய்றீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு அர்த்தம். அதே சென்டென்ஸை would you mind me அப்படிங்கிற வேர்டை சேர்த்துட்டு gerund யூஸ் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயத்த சொன்னா அதை நான் செஞ்சுக்கலாமா அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் செஞ்சுக்கலாமா அப்படிங்கறத வேற எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, would you mindன்னு சொல்லி if I அப்படின்னு சொல்லி ரூட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் பயன்படுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸுக்கு தொடர்ந்து என்னோட சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. Thank you for watching my video. My name is Mr. Sivachandrambaram and I am from Talikottai near Managudi. Thank you very much.